வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மினி கிளவுட் பர்ஸ்ட் இஸ் கேட்டகரைஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கிளவுட் பர்ஸ்ட்னா நமக்கு தெரியும். ஒரு மணி நேரத்துல 10ல இருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நமக்கு கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா அதை நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா அதை நம்ம மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை, இது மேபி கேட்கலாம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ஜிஓ இன் இந்தியா ஹாஸ் பீன் அவார்டட் ராமன் மேக்ஸஸே அவார்ட் இன் 2025? ராமன் மேக்ஸஸே விருது இந்த வருஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன என்ஜிஓ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த என்ஜிஓக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, the Raman Magsaysay Award was started in 1958 to celebrate greatness of spirit and transformative leadership in Asia. அதாவது இதுல முக்கியமான பாயிண்ட் இதுதான். 1958ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா இந்த ராமன் மேக்ஸஸே விருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1958ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எஜுகேட் கேர்ள்ஸ், சஹினா அலி ஆஃப் மால்தீவ்ஸ், ஃபிளவினோ ஆண்டோனியோ ஆஃப் பிலிப்பைன்ஸ் ஆர் 2025 வின்னர்ஸ் ஆஃப் த அவார்ட். இந்த வருஷம் 2025க்கான விருது இந்த 3 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the following is often called as ivory of forest அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது பெரும்பாலும் காடுகளின் தந்தம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஸ்வுட் தான் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, choose the correct statements about rosewood அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The species is native to தமிழ்நாடு's நீலகிரி, ஆனைமலை அண்ட் பரம்பிக்குளம் ரேஞ்சஸ். அதாவது இந்த ரோஸ்வுட் இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நீலகிரி, ஆனைமலை மற்றும் பரம்பிக்குளம் பகுதிகளில் தான் கிடைக்கப்பெறுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதை தான் நம்ம ஐவரி ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது யானை காடுகளின் தந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். It is a premium timber resource for the furniture and handicraft industries as well as a keystone ecological species. Furniture, timberக்குலாம் வந்து இந்த ரோஸ்வுட் மரங்களை தான் பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்தது, ரோஸ்வுட் ட்ரீஸ் இம்ப்ரூவ் சாயில் ஃபெர்டிலிட்டி. மண்ணோட வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. எப்படின்னா நைட்ரஜன் பிக்சேஷன் மூலியமா. அதே மாதிரி பேர்டு, இன்செக்ட் அதனுடைய டைவர்சிட்டியை சப்போர்ட் பண்ணுது அந்த மரங்கள். அதே மாதிரி ஆக்டர்ஸ் லாங் டேர்ம் கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்பன் சிங்க் அப்படின்னா நிறைய CO2 வந்து கார்பனை வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ இந்த ரோஸ்வுட் மரங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காகவே தமிழ்நாடு ரோஸ்வுட் ஆக்ட் அப்படிங்கிறது எப்ப வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1995ல வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி IUCN படி இதை வந்து வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.